ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஹெல்த்தியான கம்பு பணியாரம் செய்ய போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கம்பு 250 கிராம், குண்டுளுந்து 150 கிராம், வெந்தயம் 50 கிராம், கருவேப்பிலை கொஞ்சம், சீரகம், பூண்டு 10 பல் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே பச்சையாகவே அரைச்சி வச்சுட்டேன். இது இருக்க தேவையான உப்பும் சோடாப்பும் ஒன்றாவே கலந்துக்க போகிறேன். கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் விட்டு நீங்கள் பணியாரம் ஊற்றிடலாம். நீங்கள் கம்பு பணியாரம் செய்வீங்கன்னா இதில் வேறு ஏதாவது ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். இதோட ப்ராசஸ் சொல்லிடுறேன். கம்பு, குண்டுளுந்து, வெந்தயம் இந்த மூன்றையுமே 2 மணி நேரம் அலசி ஊற வச்சுட்டேன். ஊற வைத்ததை பணியாரம் செய்வதற்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் புளிக்கும், பச்சை வாசனை வராது, பணியாரம் நல்லாயிருக்கும். மாவு ஊற்றும் போதே கம்பு மணம் நல்லா சூப்பராக வருது பாருங்க. இது நீங்கள் பணியாரமாக மட்டுமே ஊற்றணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் தோசையாக கூட ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்ல உப்பி வந்துச்சு பாருங்க, நல்லா பால் மாதிரி அழகாக வந்துருச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு பணியாரம் காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா பொடியை நறுக்கிக்குங்க, கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாத்தையுமே தாளித்து மாவில் கலந்து சுடுங்க. அதுவும் நல்லா சூப்பராக காரசாரமாக நல்லாயிருக்கும். எவ்வளோ ப்ரௌனாக அழகாக வந்திருக்கு பாருங்க. பணியாரம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். இதுக்கு சரியான காம்பினேஷன் வந்துங்க தேங்காய் சட்னி. நல்லா பச்சை மிளகா 2 சேர்த்து போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தொட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு இதோட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கம்பு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.